IV characteristics shown above are explained by அப்படின்னு இருக்காங்க. ITM emitting diode, general diode, photodiode, solar cell அப்படின்ட்டு. This graph exhibited by a solar cell. நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் solar cell வந்து 4th quadrantல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்ட் ஒன், this is fourth one. Even though this graph drawn in the second quadrant and this is exhibited by a solar cell. ஏன்னு இங்கே சொல்லுவோம் ஃபார் செகண்ட் குவாட்ரண்ட் இங்கே ரீசன் இருக்குது, ஃபோர்த் குவாட்ரண்ட் ஏன் எடுக்கிறவங்களுக்கு இந்த ரீசன் இருக்குது. இப்போ சோலார் செல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் வந்து என்ன செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா தி வோல்டேஜ் அப்ளை டு தி செல் வந்து நெகட்டிவ், அதே மாதிரி என்ன உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது. அதே மாதிரி செல் வந்து எஸ்எஸ்எல்இ ஆக்டிங் எஸ் ஏ டைவோட் பீங் ரிவர்ஸ் பயாஸ்னால இந்த ரீஜன் வந்து என்னன்னா டிபிக்கலி நாட் யூஸ் ஃபார் பவர் ஜெனரேஷன். எதனாலன்னா டியூ டு பொட்டன்ஷியல் டேமேஜ் ஃப்ரம் எக்ஸசிவ் ஹீட் ஜெனரேஷன். அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஹீட் ஜெனரேஷனால பொட்டன்ஷியல் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பிரைமரி யூஸ் ஃபார் டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்கு தான் அந்த செகண்ட் குவாட்ரண்ட் எடுப்பாங்க டு அனலைஸ் செல்ஸ் பிஹேவியர் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். அதே மாதிரி என்ன ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து நார்மலாக ஃபோர்த் குவார்ட்டரில் தான் உங்களுக்கு சோலார் செல்லுக்கு நம்ம வந்து கிராஃப் ட்ரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது என்ன அவைலபிள் ஃபோர்த் குவார்ட்டருங்கும் போது என்னன்னா கரண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அது என்ன இதான் ஃபோர்த் குவாட்ரண்ட். உங்களுக்கு வந்து இந்த கர்வ் வந்து லைக் திஸ். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் நெகட்டிவாக இருக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் வந்து சப்ளைட் பை சோலார் செல் நாட் ட்ரான் பை தி சோலார் செல் அப்படிங்கிறது தான். தட் இஸ் சப்ளைட் பை தி கரண்ட் ஐ இஸ் சப்ளைட் பை தி சோலார் செல் நாட் ட்ரான் பை தி சோலார் செல் அப்படிங்கிறது அதோட மீனிங். அதனால் நம்ம வந்து ஃபோர்த் குவார்ட்டர்லாம் வந்து சோலார் செல்லுக்கு இருப்போம் அப்படின்ட்டு நம்ம இருப்போம். ஆனால் வந்து இது நார்மலாக வந்து நம்ம ரேர் கண்டிஷனில் செகண்ட் குவார்ட்டரில் எடுக்கிறதுக்கு காரணம்னா மெயின் ரீசனே தான் உங்களுக்கு வந்து டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக தான் என்னது செகண்ட் குவார்ட்டரில் எடுத்திருப்பாங்க. எதுக்கான செல்லோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறதுக்காக. இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து ஜி அட்வான்ஸில் கேட்ட கொஸ்டின். அதனால் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம ஃபோர்த் குவார்ட்டர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பிளேஷன் தான் இங்கே இருக்குது. செகண்ட் குவார்ட்டரில் ஏன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளேஷன் இங்கே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.